எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. இறைவனுடைய சங்கல்பம். நாம் எல்லாம் இன்னைக்கு இந்த இடத்துல பேசுகிறோம். நீங்கள் இதை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம். ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப நமக்கு இன்றியமையாதது அப்படின்னு சொல்லலாம். ஒரு அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது நமக்கு தேவை. இன்னும் சொல்லப்போனால் குரு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். நீங்கள் அஸ்ட்ராலஜியை குருவாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். நம்ம லைஃப்பில் நம்ம மனசு பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணும். என்ன வேணாலும் திங்க் பண்ண ஆரம்பிக்கும். எப்படி வேணாலும் போகிறதுக்கு ட்ரை பண்ணும். நம்ம நிறைய ஆசைகளோடு தான் நம்ம பிறந்திருக்கிறோம். ஆசைகளோடு தான் வாழ்கிறோம். ஆசைகளோடு தான் செயல்படுறோம். அதில் எத்தனை பேருக்கு அந்த ஆசைகள் நிறைவேறுங்கிறது தான் டவுட். சில பேருக்கு நிறைவேறும், பல பேருக்கு நிறைவேறாது. சில நேரங்களில் ரொம்ப அருமையாக ஒரு தருணத்தை ஆண்டவன் உருவாக்கி கொடுத்துருப்பான். ரொம்ப அருமையான தருணம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே காணா போயிருக்கும். என்னடா நான் இவ்வளோ தூரம் எல்லாம் கொண்டு வந்தேன், நாளை காலையில் எனக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது என்னுடைய கனவே இப்படி போய் பாழா போயிட்டேன், எல்லாம் கப்பலை கவுந்துட்டேன், இந்த கப்பல் கவுந்துட்டேன் அப்படின்வாங்க. அப்போ ஏன் இது நடக்குது அப்படின்னா, வாழ்க்கையில் நிறைய ஸ்பீட் பிரேக் இருக்குது, நிறைய சிக்னல் இருக்குது. ரொம்ப எளிமையாக நமக்கு இப்போ இன்னைக்கு வாழ்க்கையில் புரிஞ்சிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய சிக்னல் இருக்குது, நிறைய ஸ்பீட் பிரேக் இருக்குது. இதையெல்லாம் நமக்கு ஒரு தகவலாக கொடுக்கறது தான் ஜோதிடம். நீ போகிற ஒரு ரூட்டு, அந்த ரூட்டில் இன்னைக்கு இந்த இடத்துல பாரு, உனக்கு ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவீங்க. சிக்னல் இருக்குன்னா 4 பக்கமும் பார்த்து போவீங்க. அப்போ நமக்கு மேக்சிமம் 99 இல்லை 100% விபத்துக்கள் நடக்காது. நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் நம்ம ஒரு பிளான் போட்டு அது தடப்படாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிட்டோம், இந்த இடத்துல சிக்னல் இருக்குது, இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் இருக்குது, இந்த இடத்துல ஒன் வே. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த பயணத்தை பண்ணும் பொழுது நிச்சயமாக தோல்வி வராது. என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் அப்பா அம்மா மாதிரி. ஒரு பெத்த அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு நிறைய செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அது என் பிள்ளைக்கு நிறைய செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்கவுங்க பிள்ளைக்கு அவங்கவுங்க நிறைய செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. 1 கிலோ தங்கமே கொடுத்தாலும் சரி, ஒரு பாக்கெட் ரொட்டியே கொடுத்தாலும் சரி, தான் பிள்ளைக்கு 4 ரொட்டியை கொடுத்துட்டு மீதி எல்லாம் 2 மற்ற பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாமே தவிர எல்லா பிள்ளைக்கும் ஷேர் பண்ணுன்னு சொல்கிற அப்பா அம்மா குறைவு தான். அப்படி ஒரு சமயம் ஷேர் பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னா ரொம்ப அவங்க அற்புதமான அப்பா அம்மாவாக இருக்கலாம். ஆனாலும் முதல்ல கொடுக்கறது தான் பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பாங்க, இல்லையா? ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த ரொட்டியை கொடுத்ததுக்கு பிறகு அந்த ரொட்டியை சாப்பிட முடியுமான்னு கேட்டால் அங்கே தான் நம்மளுடைய விதி விளையாடும். அப்போ கடவுள் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். ஏன்னா எல்லாருக்கும் அதே அளவு தான் மூளை. ஒன்று யாருக்கும் கிராமில் கூடலாம் ஏற்றலை, அதே அளவில் தான் கொடுக்குறாரு. ஆனால் அந்த விதி அப்படிங்கிற ஒன்று இருக்கு இல்லையா, கர்மான்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம பண்ண செயல் ஒன்று இருக்கு இல்லையா, நாம் யாரை துன்புறுத்தணும், எங்கே என்ன பிரச்சனை நடந்தது, இதுக்கு ஒரு இது நடக்கணும் இல்லையா. அதுக்கு தான் நவக்கிரகங்கள் இருக்குது. இந்த நவக்கிரகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி தான் கொடுக்கும். நீ என்ன பண்ணியிருக்கியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உனக்கு ஒன்று கொடுக்கும். சில பேர் கையில் வச்சுருப்பான் ஒரு பொருளை, அதை யூஸ் பண்ண முடியாது, கையில் வச்சுன்னே இருப்பான். யாருக்கு சார் வச்சுருக்கேன்? சார் வராங்க சார், அதுக்காக வச்சுருக்கேன் சார் அப்படின்னும். மினிஸ்டர் வராங்க அப்படின்னு வச்சுருப்பான். ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ கிரகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, எப்போ நீ உன்னுடைய தவறை ஒத்துக்கொள்கிறாயோ, எப்போ நான் தப்பு பண்ணாமல் இருக்கிறேனோ அப்போதான் கிரகங்கள் நமக்கு வழிவிடும். தப்பு பண்ணாமலாம் இருக்க முடியாது. தப்புனா என்ன? எனக்கு நியாயம்னு படுறது எனக்கு நியாயம், மற்றவனுக்கு அநியாயம் படுறது நான் செஞ்சேன்னா அது பேர் தப்பு. அவ்வளோதான். தப்பு ரைட்டுங்கிறது அதான் சொல்ல முடியும். எனக்கு இது நியாயம், அவனுக்கு அது அநியாயம். அநியாயம்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அது பேர் நியாயம் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் மனசு ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது. அப்போ கிரகங்கள் பார்க்கும், இவன் என்ன தப்பு பண்ணிருக்கிறான், இவனுக்கு தண்டனை. இப்போ ஒரு அரசாங்கம் இருக்குது, அரசாங்கம் நிறைய திட்டங்கள் எல்லாம் போடுறாங்க. எல்லா திட்டங்களும் எல்லா மனிதர்களுக்கும் சேரணும். அரசாங்க தலைவர்களுடைய எண்ணமே அதுதான். ஏன் சில பேருக்கு கொண்டு போக முடியல அப்படின்னா, காவல், நீதித்துறை இதில் இடையில இருக்கும்.
என்னங்க அது அதிகாரிகள் இருப்பாங்க. காரணம் என்ன? இந்த அதிகாரிகள் காவல்துறை நீதித்துறை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மனிதன் நல்ல மனிதனா இருந்தா தடையே இல்லாம அவங்க பக்கம் கூட வரமாட்டாங்க, அந்த திட்டத்தை கொடுத்துருவாங்க. ஆனா அதே மனிதன் ஒரு குற்றம் செஞ்சிருக்கிறான், ஒரு தப்பு பண்ணியிருக்கிறான், அவன் ஏதோ ஒன்று பேசியிருக்கிறான் அப்படின்னா முதல்ல அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பாங்க, அப்புறமா காவல்துறை நடவடிக்கை எடுக்கும், அப்புறம் நீதித்துறை நடவடிக்கை எடுக்கும். அரசாங்கம் போட்ட திட்டத்தை அவனால் பயன் கொண்டு வர முடியாது. அந்த திட்டம் அவனுக்கு வராது. இவ்வளவுதான் கிரகங்களும். நாம ஒழுங்கா இருந்தோம்னா அரசாங்கம் போட்ட திட்டமும் நமக்கு வரும், கடவுள் போட்ட ஆசீர்வாதம் நமக்கு வந்துடும். இந்த ஒழுங்கா இருக்கிறதுல தான் இவ்வளவு பிரச்சனை. அதனாலதான் அடிக்கடி என்ன பண்ணணும், நம்ம கால நேரங்களை சரி பார்த்து கொள்ள வேண்டும். பெரியவங்கெல்லாம் அந்த காலத்துல சொன்னது அதுதான். ஒரு காலம் உதவுவது போல் ஒரு நண்பன் உதவ மாட்டான்னு கூட சொல்லுவாங்க. அப்ப என்ன காரணம்னா, காலையில எழுந்தா காலண்டர் பார்க்கணும், இன்னைக்கு நாள் என்ன, நட்சத்திரம் என்ன, அஷ்டமியா நவமியா, ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா, நம்ம மனசுல ஒரு விஷயம் பட்டுதுன்னா செய்யலாம், படலை அதுல ஒரு துஷ்டமா இருக்கு அப்படின்னா வேண்டாம். இதையெல்லாம் நம்ம தீர்மானம் பண்ணிக்கிட்டு தான் ஒரு காலத்தை அடுத்த கட்டத்தை நம்ம செய்யணும். அப்படி செஞ்சா என்னாலும் பொன்னாள். இந்த வாரம் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி வரை, அதாவது குரோதி வருடம் தை மாதம் 28ஆம் தேதி முதல் மாசி மாதம் 4ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் பிப்ரவரி 10ஆம் தேதி தை மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை கேட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அன்னைக்கு கேட்ட நட்சத்திரக்காரங்களாம் கவனமா இருக்கணும். ரொம்ப பெரிய விஷயத்துலலாம் தலையிட வேண்டாம். நமக்கு தேவையில்லாத விஷயத்துல சுத்தமா கண்ணை கூட அப்படி பார்த்துட வேண்டாம். அப்படி பார்த்துட்டா கூட ஏன்டா பார்த்தா நம்ம மனசு என்ன பண்ணும், அந்த பக்கம் போக விட்டுரும். மனசு ரொம்ப பயங்கர தீராத விளையாட்டு பிள்ளை அது. ஆமா, நிறைய பேருக்கு மனசால கெட்டு போனவங்க தான் உலகத்துல உண்டு. பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி தை மாதம் 29 செவ்வாய்க்கிழமை மூல நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி தை மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி மாசி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். பிப்ரவரி 14ஆம் தேதி மாசி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். பிப்ரவரி 15 மாசி 3 சனிக்கிழமை அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். பிப்ரவரி 16 தை மாதம் 4ஆம் தேதி மாசி மாதம் 4ஆம் தேதி தைன்னு சொல்லியா மாசி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சதய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். கேட்ட மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் இந்த 7 நட்சத்திரத்துக்கு இந்த 7 நாள் சந்திராஷ்டமம். இந்த நாள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருந்தா சந்தோஷம். மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமான்னு ஒரு பாட்டு இருக்கு, அதை மனசுல வச்சுக்க வேண்டியதுதான். இந்த நாட்கள்ல நம்ம காலை கொஞ்சம் அடக்கி உள்ள தள்ளி வச்சுக்க வேண்டியதுதான் நல்லது. அது ரொம்ப சிறப்பை உண்டாக்கும், நல்லது உண்டாக்கும். இந்த நாள் இன்னும் சிறப்பா இருக்கணும்னா அந்தந்த நாள் அன்னைக்கு நான் சொன்ன நட்சத்திரம் அந்த நாட்கள்ல சிவாலயத்துல போய் ஒரு தீபம் போட்டுவாங்க, நெய் தீபம் போடுங்க. சிவாலயத்துல ஒரு நெய் தீபம். நான் பெருமாள் கோவில் தான் சார் போவேன்னா பெருமாள் கோயில போய் ஒரு நெய் தீபம் போடுங்க. ஏதோ ஒரு ஆலயத்துல ஒரு தீபம் ஏத்துங்க, அந்த நாள்ல காலையிலே ஏத்துங்க. அந்த நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கும், ஒன்னும் குறை இருக்காது. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். இந்த வாரம் என்னென்ன விசேஷம் அதையும் பார்த்துருவோம். பிப்ரவரி 10 தை மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு பிரதோஷம். இந்த பிரதோஷம் நம்ம வாழ்க்கையில பெரிய எல்லா தோஷத்தையும் நமக்கு நீக்கக்கூடிய நாள். அதனால பிரதோஷ விரதம் இருங்க. பிப்ரவரி 11 தை 29 செவ்வாய்க்கிழமை தை பூசம் பௌர்ணமி கிரிவலம் அன்னைக்குதான் திருவண்ணாமலை கிரிவலம் போன நாள் தை பூசம். முருகபெருமானுக்காக விரதம் இருங்க. முருகனுடைய விரதம் இருந்து முருகனை நம்பினால் போதும், நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். முருகன் ஒன்னே ஒண்ணுதான், முருகனுக்கு நாம சொன்னதை செய்யணும். முருகனை பொறுத்த வரைக்கும் அதுதான், சொன்னதை செய்யணும். முருகன் எல்லாத்தையும் கொடுப்பான். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி தை மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமைக்கு பௌர்ணமி. அன்றைய நாள்ல லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்க, அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்க, குத்துவிளக்கு பூஜை பண்ணுங்க, வீட்டுல சுமங்கலிகள் ஆராதனைங்க. ரொம்ப விசேஷம், ரொம்ப விசேஷம்.
எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சங்கடங்கள்லாம் நிவர்த்தியாகி திருப்தி கிடைக்கும் வாழ்க்கையில. இந்த வாரத்தோடைய கடைசி வீக்கெண்டு பிப்ரவரி 16ஆம் தேதி மாசி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சங்கடகர சதுர்த்தி. நம்ம பிள்ளைங்களுக்காக ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சா பெற்றவங்க சங்கடகர சதுர்த்தி விரதம் இருங்க. பிள்ளைங்க தனக்காகவே ஒரு காரியம் நடக்கணும்னா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருக்கலாம், இல்ல பிரார்த்தனை பண்ணிக்கலாம், பிள்ளையார கும்பிடுங்க. சங்கடங்கள் இல்லாம நம்ம வாழ்க்கை நகரும். சங்கடம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நம்ம மனசு குறுக்கு வழியில போகாது. நம்ம மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். அதாவது நம்ம டிராவல்ல பார்ப்போம், ஒன் வேன்னு போட்டிருக்கோம், இப்படி இப்படி பார்ப்போம். போலீஸ்கார் இருக்காராங்க, இல்ல உள்ள புந்துடுறான் அப்படின்வான். போலீஸ்காருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அவர் இல்லைனாலும் ஒன் வேல போகக்கூடாது. ஏன் ஒன் வேன்னு போட்டிருக்கானா, எதுக்கு ஒருத்தன் வருவான் நீ அடிபடுவாடான்னு சொல்றாங்க. இதுக்கு எதுக்கு போலீஸ்காரங்க இருக்கணும் இல்லையா? நம்ம பயப்படுறது தப்பு. அது ஒன் வேல போகக்கூடாதுன்னு நம்ம மைண்ட் முடிவு பண்ணணும். என்னன்னா பரவாயில்ல, ஒரு 2 நிமிஷம் சுத்திட்டு தான் போகணும். ஏன்னா எதுக்கு ஒருத்தன் வந்துடுறான், திடீர்னு அடிபட்டுறீங்க, என்ன பண்ணுவோம்? நம்ம அவசரமா ஒரு காரியத்துக்கு போகணும் தான் நினைக்கிறோம். அவசரமா போகணும்னு நினைச்சிட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தோம்னா நம்மளை பார்க்க எல்லாரும் அங்கே வருவோம் இல்லையா? அதனால இந்த நேரங்களில் சங்கடகர சதுர்த்தினா அந்த விரதம் இருக்கும்பொழுது மனசு என்ன பண்ணும், சரி நம்ம பொறுத்து ஒரு உண்மையா போவோம் அப்படின்னு தோணும். இதுதான் சங்கடகர சதுர்த்தி. விரதம் இருக்கும்பொழுது மனசு சங்கடத்தை தானா ஏற்படுத்திக்காது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சங்கடமும் உருவாகிறதுக்கு காரணமே நாம தான் காரணம். நம்ம குறுக்கு வழி சீக்கிரமா ஒரு முடிவு எடுக்கிறது இதுதான். இது சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கும்போது நம்மளே நம்மளை காம் பண்ணும். நம்ம பிள்ளைங்க அது வந்துடும், செய்யலாம் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். வாழ்த்துக்கள். இந்த வாரம் எப்படி இருக்கு 12 ராசிக்கு பார்ப்போம். அதுல கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளை மட்டும் முதல்ல சொல்லிடுறேன், பிறகு ராசி பலனுக்குள்ள வர. விருச்சக ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்கள், கும்பராசி நேயர்கள். விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், இந்த 4 ராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. இப்போ ஒவ்வொரு ராசிக்கா உள்ள போயிடலாமா? மேஷம், அன்பின் சிகரம். இப்போ கோபம்லாம் மேஷத்துக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. ரொம்ப நிறைய பக்குவம் அடைஞ்சிட்டீங்க மேஷ ராசிக்காரவங்கெல்லாம். முதல்ல கோபம் நிறைய வரும், இப்பெல்லாம் பக்குவம் அடைஞ்சிட்டீங்க. என்ன எப்ப பேசலாம், நம்ம எப்படி ஐடியா பண்ணலாம், எப்படி நம்ம காரியத்தை சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற திங்கிங்லாம் மேஷத்துக்கு அழகா உள்ள வந்துருது. அப்ப ஏறத்தாழ பாத்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி வரத்துக்கு முன்னாடியே நம்ம மனசு சமாதானம் காட்ட ஆரம்பிச்சுடுது. அப்ப சனி இனிமே உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டார். அது இந்த வாரத்துல பிரதிபலிக்கிறது. எப்படின்னா நீங்க நிறைய சமாதான கொடி காட்டி சில விஷயங்களை ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ண போறீங்க. பெரிய மழை போல பிரச்சனையே வந்தாலும் என்னப்பா வேணும் பார்த்துப்போம் வாங்க அப்படி சொல்லி முடிச்சிருவீங்க. பல கோபங்கள் எங்க போகுதுன்னே தெரியாது. இந்த வாரத்துல மேஷராசிக்காரர்கள் குணச்சித்திரமாக இருக்க போறீங்க. எப்பயுமே நல்லா தெரிஞ்சுங்க, கதாநாயகன் கதாநாயகி வில்லனை விட கிளாப்ஸ் அதிகமா கிடைக்கிற இடம் குணச்சித்திர நடிகர்களுக்கு தான். அவங்க தான் அந்த கதையில டேர்னிங் பாயிண்டா இருப்பாங்க. அதனால உங்க வாழ்க்கையிலும் சரி, பல பேரோட வாழ்க்கையிலும் சரி, மேஷராசிக்காரர்கள் இந்த வாரம் ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்க போறீங்க. இந்த வாரத்துல பல அமைதி புரட்சி நடக்க போகுது. சில விஷயத்தை ரசிச்சு பார்க்க போறீங்க. இன்னும் சொல்ல போனா ஆன்மீக நாட்டங்களும் திருமணம் விழாக்கள்ல கலந்துக்கிற விசேஷங்கள்ல கலந்துக்கக்கூடிய பாக்கியமும் உங்களை ஒரு சாட்டிஸ்ஃபைடு, உங்களை நீங்களே சாட்டிஸ்ஃபைட் பண்ணிக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் ஏற்பட போகுது. ஏறத்தாழ இது ஒரு திருப்தியான வாரம். இந்த வாரம் முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க, சிறப்பு உண்டாகும். ரிஷபம், ரிஷபராசிக்கு நம்ம பாக்கெட்ல இருந்து பணம் போயிடுமோன்னு பயம் வந்துடும். என்னடா நம்ம போட்ட கணக்கு வேற மாதிரி இருக்கு, நடக்கிற கணக்கு வேற மாதிரி இருக்கு, இதை எப்படி சமாளிக்கிறது? நம்ம தலைமறைவாகவே இருந்தாலும் நம்ம தேடி பத்திரிக்கை கொடுக்குறோம், தலைமறைவாகவே இருந்தாலும் தேடி நமக்கு இன்விடேஷன் கொடுக்குறோம்.
தலைமறைவாகவே இருந்தாலும் தேடி வந்து நம்மள கடனை வாங்கி நான் கடன் வாங்கலன்றேன்டா, ஆனா கடன் வாங்க சொல்றானே. அப்ப மனக்குழப்பம் இந்த வாரத்துல கொஞ்சம் உண்டு. எப்படி குழப்பம்? எதுலையாவது சிக்கிப்போமோ, எதுலையாவது மாட்டிப்போமோ, பணம் ரொம்ப போயிடுமோ. முக்கியமா மணி தான், மணி ப்ராப்ளம் இப்ப ஏற்படும். ஏன்னா நம்ம ரொம்ப அழகா பொருளாதாரத்தை கணக்கு போட்டு வருவீங்க. இந்த வாரத்தில் அது கொஞ்சம் டபன்னு வெடிக்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்றது? சொந்த பந்தங்களுக்கெல்லாம் செலவு பண்ணி தான் ஆகணும், சில நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்து தான் ஆகணும். அதனால இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால கொஞ்சம் இந்த வாரத்தில் கொஞ்சம் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். வரவு செலவு நம்ம போட்ட கணக்கை விட மாறும். ஆனா மனசை தளர விடாதீங்க. சிவபெருமான் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுப்பார். எதையும் தவிர்க்காதீங்க. நீங்க தவிர்த்தீங்கன்னா தேடி வரும். நீங்க தைரியமா தயாரா இருங்க, அது உங்க கிட்டக்கே வராது, நவுந்து போயிடும். இந்த வாரத்துல சிவன் அதிகமா வழிபாடு பண்ணுங்க, சிறப்பு உண்டாகும். மிதுன ராசிக்கு சொல்லுவாங்க, ரொம்ப நாள் ஆகுது சார் நான் சிரிச்சு, இந்த வாரம் தான் சார் சிரிச்சு அப்படின்னே சொல்லுவாங்க சில மிதுன ராசிக்காரர்கள். முத்தா சில சிரிப்புகள் உதிரும். சில காட்சிகள் எல்லாம் பார்த்து ரொம்ப மெய்சில் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளெல்லாம் என்னென்னலாம் பேசினா, ஏப்பா இவங்கெல்லாம் எப்படிலாம் இருக்காங்க. இப்போதான் பல பேரோட உண்மை உங்களுக்கு தெரிய போகுது. இந்த வாரத்தில் நிறைய உண்மைகள். உங்க மனசே இலகிய மனசு, அது இன்னும் கொஞ்சம் இலகி போய் சில பேருக்கு உதவி ஒத்தாசையெல்லாம் செய்யலாமான்னு தோணும். சில விஷயங்களை பொறுப்புகளை எடுத்து அவங்களுக்கு ஒரு நிம்மதி கொடுக்கலாமான்னு தோணும். இதெல்லாம் நல்ல நேரம். உங்க பேர் புகழ் கிடைக்கக்கூடிய நேரம். உங்க மேல ஒரு அபிப்பிராயம் உருவாகக்கூடிய நேரம். சின்ன சின்ன பாராட்டுகள்லாம் வந்து உங்களை சந்தோஷப்படுத்த போகுது. இந்த வாரத்துல ஒரு துரிதமா சில விஷயங்களை செய்யணும்னு ஒரு ஆசை வரும். அங்கதான் கொஞ்சம் பார்த்து பொறுமையா இருங்க. நல்லா தானே போகுது வண்டி. வாரத்தோட பிற்பகுதியில துரிதமா செய்யணும்னு எதையும் ஆசைப்படாதீங்க. அதுவும் அதுவாகவே நடக்கும். கூட்டம், அதாவது சில பேர் கியூல நிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப பொறுமையா இருங்க. பிலாசி கியூல நிற்கும் போது தான் பிரச்சனை எப்படி வரும்? தேவையில்லாத பேசுவோம். அப்ப தேவையில்லாத பேசும்போது சண்டை வரும். கியூல பிரச்சனை வராது, கியூல நின்னதுனால பிரச்சனை. அதனால எங்கேயாவது வரிசையில் நிற்க வேண்டிய கட்டாயங்கள் வரலாம். சில விஷயத்துக்கு வெயிட் பண்ணி ஒரு விஷயத்தை வாங்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படலாம். இது மாதிரி காலத்துல மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. முக்கியமா மறதி இந்த வாரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். செப்பல் போடுறதெல்லாம் பார்த்துங்க. சில பேர் செப்பலை துடைச்சிருவீங்க, அடுத்த வாரம் அப்புறம் கமெண்ட்ல சொல்லுவீங்க, உண்மையிலே செப்பலை துடைச்சிட்டேன் சார் அப்படின்னு. அதனால அது மாதிரி மறதியை பார்த்துங்க. மறதி, வீடை பூட்டினா கூட சாவி எங்க வைக்கிறீங்க ஞாபகம் வச்சுங்க. கீபேட் ப்ராப்ளம் எல்லாமே. அதனால மறதிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகாவிஷ்ணு வழிபாடு ரொம்ப சிறப்பு உண்டாகும். கடகராசி ஓய்வு எடுக்கிற வாரம். எப்பயுமே ஓய்வு தான் கடகம்னா. இதில் இந்த வாரம் கொஞ்சம் கூடுதல் ஓய்வு, மன ஓய்வு, உடல் ஓய்வு. அப்படின்னா என்னன்னா, ரொம்ப அலட்டிக்க வேணாம். சில விஷயத்த ரொம்ப அலட்டிக்க வேணாம். என்ன இப்படி நடக்குது, ஏன் இப்படி எனக்கு உடனே இது நடக்கணும் அப்படிலாம் யோசிக்கவே வேண்டாம். எல்லாத்தையும் ரிலாக்ஸா விடுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சாப்பாடு, சில ஃபுட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டெல்லாம் சாப்பிடலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் வரும். ஒரு எக்ஸ்ட்ரானரியா நமக்கு டைம் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு கூட தோணும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கான நேரம், ஆன்மீக வழிபாடுகளில் கலந்துக்கிறதுக்கான நேரம். வாரத்துடைய இறுதியில வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய காலம். அந்த ஹார்ட் ஒர்க் ஒரு திருப்தியை கொடுக்கும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முதல் 4 நாட்கள் சாப்பாடு, சந்தோஷம், நிம்மதி. அடுத்த 3 நாட்கள் வந்து கொஞ்சம் வேலை பலு, நம்ம சில பேருக்கு சில டாஸ்கை முடிச்சு கொடுக்கணுங்கிற ஒரு நிபந்தனை, இதெல்லாம் ஏற்படும். ஆல்மோஸ்ட் இந்த வாரம் சிறப்பு தான். துர்க்கை வழிபாடு கொஞ்சம் மனசை லேசாவும் உடலை லேசாவும் கொண்டு போயிடும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். சிம்ம ராசி ஒரு புது பயணம் ஆரம்பம். புது நிர்பந்தமான விஷயங்கள் நடக்கும். பல பேரை சந்திக்க வேண்டிய ஆற்றல் ஏற்படும். சில பேர்கிட்ட புதுசா பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படும். சிம்மராசிக்கு இது ஒரு நல்ல நேரம். உங்களுடைய அறிவு திறன் வேலை செய்யும். உங்க உள்ள இருக்கிற ஒரு திறமை வெளியில வரும். சில பேருக்கு நீங்க யாருன்னு இப்ப தெரிய வரும். உங்க பேச்சு வந்து அங்கங்க எடுபடும். உங்களுடைய பேச்சை நீங்க இல்லாம சில பேர் பேசுவாங்க.
நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு பெருமை கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சில பாராட்டுகள் கிடைக்கும். உங்க மேல இப்பதான் நிறைய பேருக்கு கண்ணு தெரியும். இவர் ஒருத்தர் இருக்காரா, இந்த அம்மா இருக்காங்களா அப்படின்னு தேடி வருவாங்க. தேடி வருபவர்கள், நாடி வருபவர்களுக்கு என்னைக்குமே ஒத்தாசை செய்யக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள். அதனால இந்த வாரம் ரொம்ப அருமையான வாரம். பல பேர் முன்னாடி பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வாரம். சில சிறப்பு பரிசுகள்லாம் அந்த வாரத்தில் கிடைக்கும். பகையாளிகள் கூட ஏதாவது பரிசு பொருள் கொடுப்பாங்க. ஆமா, இந்த வாரம் நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். அரசாங்க காரியங்கள், அதிகார காரியங்கள்லாம் நல்லா சக்சஸ் ஆயிடும். சமயபுரம் மாரியம்மனை பிரார்த்தனை பண்ணுங்க, சகலமும் உங்களுக்கு உண்டாகும். கன்னி ராசி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பரபரப்பான வாரம். ஒரு நிமிஷம் இருக்காது, நேரம் கிடைக்காது. அதுவும் மாசத்துல இந்த வாரத்துல முதல் 4 நாள், மாசத்தோட கடைசியில் 4 நாளா வருது தை மாசம். மாசி மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் பரபரப்பா இருப்பீங்க. அதாவது பிப்ரவரி 13 வரைக்கும் டைமே இருக்காது. நிறைய ஃபங்க்ஷன், நிறைய சந்தோஷங்கள், நிறைய நிம்மதி, காசு பணம் செலவு, கௌரவம் எல்லாம் நிறைய. அப்புறம் 2ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் நிம்மதி இருக்கும். ஆனால் சில கணக்கு போட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இதுதான் இந்த கணக்கு, இந்த கணக்கு இப்படி மாற்றணும், அந்த கணக்கு அப்படி போகணும் அப்படின்னு. பிரெயின் வேலை, பிரெயினுக்கு வேலை, மூளைக்கு வேலை. மூளையில போய் உட்கார முடியாது, மூளைக்கு வேலை. பெண்களுக்கு உடல் ப்ராப்ளங்கள் ஏற்படும். கன்னிராசிக்கார பெண்களுக்கு உடல் வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வாரம். கன்னிராசிக்கு உடல் நலத்தில் மட்டும் பெண்கள் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பை உண்டாக்கும். துளாராசி திருப்தியான வாரம். சகல சந்தோஷங்களும் பெருகிற வாரம். உடல் அசதி அதிகமா இருக்கும். உடல் பிரச்சனை, உடல் பெயின் தான். உடல் பெயின் எப்போ என்ன பெயின்னே தெரியாது. கால் பெயினா, கை பெயினா, வயிற்று பெயினா, ஏதாவது ஒரு டேப்லெட் எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் துளாராசி இந்த வாரத்தில். ஆனால் பயணங்கள் அனுகூலமாகும். திடீர் பயணங்கள் ஏற்படும். சிறப்பு உண்டாகும். மனசுல ஒரு தெம்பு கிடைக்கும். சில பேர் பெண்கள் ஹேர்லாம் ஃப்ரெஷ் பண்ணிக்கிறது, என்ன சொல்லுவாங்க, மேக்கப்பு, இதெல்லாம் நிறைய போட்டுக்க மாதிரி வாய்ப்பு இருக்கும். நிறைய செலவு ஆகும், கண்ணாபின்னாலும் செலவாகும் இந்த வாரத்தில். ஆண்களுக்கு இப்போ மேக்கப் பண்ணிக்க மாட்டாங்களான்னு கேட்காதீங்க. ஆமாம், சில பேர் கேட்போம். ஆனால் ஆண்கள் பொருள் வாங்குறதுக்கு ஆசை வரும். ஆண்களுக்குள்ள ஆசை என்ன, பெண்களுக்கு வாங்கி கொடுக்கறதுல அவங்களுக்கு ஆசை. ஆக மொத்தம் பர்ஸு காலி இந்த வாரம். பர்ஸு நிரம்பாது, காலி பண்ணணும். இருந்தால் தானே சார் காலி பண்ணுறதுக்குன்னு, இல்லைனாலும் வாங்கி தானே சார் காலி பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? அப்போ துளாராசிக்காரர்களுக்கு பர்ஸு இந்த வாரம் ரொம்ப காலியாக இருக்கும். ஆனால் சந்தோஷம் பெருகும், ஒன்றும் குறையில்லை. திருப்தி இருக்கும், நிம்மதி இருக்கும். கொஞ்சம் ஃபேமிலியோட நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரிலாக்ஸ் எடுக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இந்த வாரம். விநாயகரை வழிபாடு பண்ணுங்க, எதுவுமே தடையில்லாமல் நடக்கும். விருச்சிக ராசி சில புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பெற்றோர்கள் மீது கொஞ்சம் கவனம் ஏற்படும். சில பழைய கடன்களை எல்லாம் அடைச்சிடணுங்கிற எண்ணம் வரும். இனிமே முகத்திலெல்லாம் முடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். பழைய கடன்களை அடைக்கிறது, பழைய விஷயங்களை பற்றி இனிமேல் பேசக்கூடாது அப்படின்னு. இரும்பு விஷயங்கள்ல கவலை வரும். இரும்பு சாதனங்கள், அதனால அதுல கவலை வரும். பார்த்துங்க, வண்டி வாகனங்கள் இதெல்லாம் பத்திரமா பார்த்துங்க. முக்கியமா விருச்சிக ராசிக்காரர்கள் மனசை ஒருநிலைப்படுத்தணும். இந்த வாரத்துல சந்தோஷமான மூவ்மெண்ட், இசை சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடுங்க, ரொம்ப சிறப்பு உண்டாகும். இசை சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய மியூசிக் கேளுங்க, அது ரொம்ப நல்லதை கொடுக்கும். தனுசு ராசி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த முடிவு எடுத்தாலும் 3 தடவை யோசிங்க, 5 தடவை கூட யோசிக்கலாம், தப்பு இல்லை. நம்ம வீட்டிலேருந்து அடுத்த தெருவுக்கு போயிட்டு வரனால 2 வேலையோட போகும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா போயிட்டு வர வரைக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு போயிட்டு வாங்க. எங்கே போனாலும் நமக்கு ஒரு சங்கடமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டு வேலைகள், அலுவலக வேலைகள், காரியங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுபறி ஆகும். இந்த இழுபறி எல்லாம் சந்திராஷ்டமத்தினால தான். அதனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 8ல் போய் உட்கார்றாரு. நம்ம இந்த வாரம் ஆசைகளை கம்மி பண்ணிக்க வேண்டியதான். நீங்க ரொம்ப சிம்பிளா போகணும்னு ஆசைப்படுவீங்க. நீங்க ரொம்ப சிம்பிளா இருப்பீங்க, ஆனா உங்களை பார்க்க எல்லாம் கிராண்டா பார்ப்பாங்க. அவ்வளவுதான். இது எப்படி கிடைக்குது பாருங்க. ஆனா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, நான் ரொம்ப சிம்பிளா போறேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கே போனா ரொம்ப சிம்பிளா இருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா உங்களை மட்டும் பார்த்துட்டு சூப்பரா இருக்கீங்களே அப்படின்வாங்க.
இது வஞ்ச புகழ்ச்சி மாதிரியே இருக்கும். ஆனா உண்மையிலே அவங்க பார்வையில உங்களை பார்க்க நல்லா இருப்பீங்க. இதுதான் இந்த வாரத்துல கிஃப்ட் உங்களுக்கு. நீங்க சின்னதா ஒரு விஷயம், ஒரு கிஃப்ட் சின்னதா ஒருத்தவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணா கூட அவங்களுக்கு அது பெருசா தெரியும். நீங்க இது வரைக்கும் எத்தனையோ குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணிக்கலாம். இந்த வாரம் சாதாரணமாக ஒரு குட் மார்னிங் சொன்னீங்கனாலே அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ இந்த வாரம் உங்களை சிறப்படைய வைக்க போகுது. ஆனால் நம்ம இந்த வாரத்தில் செயல்கள் என்ன பண்ணுதுன்னா தொய்வை கொடுக்குது. அதனால மன ரீதியாக கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. இந்த வாரம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. தனுசு ராசி சிறப்பு உண்டாகும். மகர ராசிக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாரம். கொஞ்சம் செலவு அதிகமாகும். நம்ம சில பேருக்கு கொடுத்த வாக்குக்காக நம்ம நேர காலங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட கொடுக்குற மாதிரி ஆயிடும். காசு, பணம், நேரம் எல்லாத்தையும் இன்னொருத்தவங்களுக்காக கொடுக்குற மாதிரி ஆயிடும். பிடிக்குதோ பிடிக்கலையோ மற்றவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சில இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டு காரில் பார்த்தீங்கன்னா பகலில் எரிஞ்சிட்டே இருக்கும். அது மாதிரி தான். அது எதுக்கு எரியுதுன்னே தெரியாது. பகலில் எரிஞ்சிட்டு வருது இல்லை, அது மாதிரி தான். ராத்திரில தான் லைட்டு எரியும். இப்போ மகர ராசிக்கு அது மாதிரி நம்ம பிடிக்கதோ சிரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த வாரத்தில் நிறைய பேருக்கு நம்மளை எண்ணத்தை விட்டுட்டு அவங்க எண்ணத்துக்காக வாழணும். அதில் ஒரு திருப்தி இருக்கு. நாளைக்கு நல்ல பேர் வரும். ஆனால் இன்னைக்கு சுமார் தான். இன்னைக்கு நம்ம மனசு கஷ்டப்பட்டு தான் ஒரு விஷயத்த செய்வோம். புத்தாடைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கடன் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கௌரவ கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு மகரத்திற்கு. பெருமாளை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உடல் சோர்வு ஏற்படும். மனசுல தெம்பு இருக்கு, ஆனா மனசுக்குள்ளே ஒரு சின்னதா ஒரு நிலை தடுமாற்றம். ஏன் நமக்கு ஒரு சௌகரியமான ஒரு சூழ்நிலை, நாம நினைக்கிற விஷயம் சரியா நடக்க மாட்டேங்குது அப்படின்னு இந்த வாரத்துல அது ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டத்தை கலைச்சிட்டு புதுசா ஒரு செயல்லாம் செய்யணும்னு ஆசைப்படும். புது திட்டங்கள். சில பேருக்கு என்னன்னா சில பிரச்சனைகளை இந்த வாரத்தோட முடிச்சா நல்லதுன்னு முடிவு வரும். ஆக இந்த வாரத்துல நம்ம நிறைய எதிர்பார்ப்புகள் அதிகமாகும். கும்பராசிக்கு இந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி காலம் கொஞ்சம் ஈஸியா வேலை செய்யாது. அது கொஞ்சம் ஸ்லோவா வேலை செய்யும். அது ஸ்லோவா வேலை செய்யறதுனால கும்பராசிக்காரங்க டென்ஷன் ஆகக்கூடாது. இந்த வாரத்துல டென்ஷன் தான் இந்த வாரத்துல அதிகமா இருக்கும். யாரை பார்த்தாலும் கோபம் வரும், யாரை பார்த்தாலும் மனசு கசப்பு வரும். வெளியில காட்டிக்காதீங்க, காட்டிக்கிட்டா உங்களுக்கு அது கசப்பாயிடும். உங்கள்கிட்டே கசப்பு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அந்த கசப்பு வெளியில போனதுன்னா நமக்கு கசந்துரும் திருப்பி. புரியுதா? அதனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நடிக்கணும், அவ்வளவுதான். சிறப்பான நடிப்பு, தரமான நடிப்பு. இந்த வாரம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள், ஸ்ரீமன் நாராயணன், கருட பகவான் அதிகமா வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப விசேஷம் கிடைக்கும். மீனராசி ஒரு சிறப்பான வாரம், திருப்தியான வாரம். ரெட்டிப்பு நிலை, பணம் பெருகக்கூடிய நேரம். வருமானத்துல உயர்வு ஏற்படும். புதிய திட்டங்கள்லாம் செயல்படுத்துவீங்க. மனசுக்கு இன்பமான சூழ்நிலைகள்ல விருந்துகள்ல கலந்துகிட்டு சந்தோஷம் அடைவீங்க. பெரிய மனிதர்கள் சந்திப்பு, தெய்வ கடாட்சம் கிடைக்கும். உங்களுக்கிட்டே ஒரு புது பொலிவு வேணா. இந்த வாரம் இப்ப நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ரிலீஸ் ஆகிடும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு போட்டோ எடுத்துங்க உங்களை, திருப்பி அடுத்த வெள்ளிக்கிழமை ஒரு போட்டோ எடுத்து பாருங்க, ரொம்ப வித்தியாசம் தெரியும். ஏப்போ நல்லா இருக்கண்ணே, நல்லா பளிச்சுன்னு இருக்கண்ணே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆமா, அந்த அளவுக்கு ஒரு பிரகாசத்தை இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்கும். நல்ல வாரம், திருப்தியான வாரம். முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை மேன்மையான வாரம். குறைவு கிடையாது, கெடுதல்கள் கிடையாது. நம்ம எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறதுக்கான அற்புதமான ஒரு உந்து சக்தியாக காலம் நம்மளை வழிவகை செய்கிறது. நம்பிக்கையோடு இந்த வாரத்தை ஆரம்பிங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.